ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா மீன் பிடிக்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அம்மா 2-3 நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க கிணத்துல மீன் அதிகமாகிடுச்சு பிடிக்கணும் அப்படின்னு. அதனால் மார்னிங் சீக்கிரமாக வந்துடுச்சு தோப்புக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மீன் பிடிக்க மண்புழு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். மண்புழு எங்கே இருக்கும்னா ஈரமான இடத்துலையும் தண்ணி தேங்கக்கூடிய இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் மண்புழு இருக்கும். வாங்க இப்போ மண்புழு எடுக்க குழி தோண்டலாம். முதல் குழியில் ஒரு சில மண்புழு தான் கிடச்சிது. அது மீன் பிடிக்க போதாது. இந்த குழியில் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக மண்புழு கிடச்சிது. பாருங்கள், இங்கேயும் சில மண்புழு தெரியுது. இதையும் நம்ம எடுத்துக்கரலாம். மீன் பிடிக்க தேவையான அளவு மண்புழு கிடச்சிருச்சு. நானும் மாமாவும் கிளம்பிட்டோம் மீன் பிடிக்க. நீளமான குச்சி எடுத்து மீன் துண்டில் கட்டிக்கிறலாம். வெட்டி போடணுமா புழுக்கா போடவாடா? ஒரு வழியாக ஸ்ட்ராங்காக கட்டி முடிச்சிட்டேன். எப்படித்தானா அது ஊசி தெரியணும், அப்படியே ஷார்ப்பில் அப்படி வாய்க்குள்ள சொல்லுவோம். தூண்டில் போட்டாச்சுங்க. மீன் எனக்கு ஃபஸ்ட்டு கிடைக்குதா மாமாவுக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம். 4 மீன் 5 வாரு இழுத்துட்டு போதும். இந்த ஒன்று இழுத்துட்டு போகுது. டீப் ஃப்ரைக்கு கடவுளே ஒரு 5 கிலோக்கு மட்டும் சிக்க வை. மாட்டிக்கிச்சு. பெருசுக்கு வலை போட்டால் சிறுசு தான் மாட்டுச்சு. செம்மையாக இருக்கான் பாது. எதாவது எடுத்து வந்துருக்கியா? செம்மையா மாட்டிக்கிச்சு. ஒன்று குட்டி, ஒன்று நான் பிடிச்சது, ஒருத்தவங்க அண்ணன் பிடிச்சது பெருசு. போட்டாண்டா அடாப்பா. இந்த மீன் வித்தியாசமாக இருக்குது. கண்ணு எல்லாம் பெருசாக இருக்கு. மாமா தண்ணி கொஞ்சம் வேணும். பக்கெட் வேணுமா? பார்த்து அந்த ரத்தத்தை அமைச்சு பிடி. குட்டியாக மாட்டுது. குழம்புக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக மீனெல்லாம் பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.